பிரைஸ் தி லார்ட். எப்படி இருக்கீங்க எல்லாரும்? பரிபூர்ண ஆசீர்வாதங்கள் சும்மா கிடைக்காது. எஸ்ரா உபவாசம் பண்ணும் போதுதான் பரிபூர்ண ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுகிறார். எஸ்ராவுடைய உபவாச ஜெபத்துல கடைசி பாயிண்ட் என்ன செய்யறார்? ஆண்டவர் சமத்துல எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. செவ்வையான வழியை தேடுகிறதற்கு எஸ்ரா 8ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் கடைசி பாயிண்ட். செவ்வையான வழி, அதாவது நல்ல வழிய ஆண்டவர் தெரியப்படுத்தணும்னு சொல்லி உபவாசம் பண்ணுகிறார். சங்கீதங்களின் புஸ்தகம் 25:4 இப்படியே சொல்லுகிறது. வாசிக்கிற கவனிச்சு பாருங்க. கர்த்தாவே, உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும், உம்முடைய பாதைகளை எனக்கு போதித்தருளும். செவ்வையான வழி, நல்ல வழிங்கிறது என்ன தெரியுங்களா? நம்ம யோசிக்கிற வழியோ இல்ல மற்றவங்க நமக்கு சொல்ற வழியோ இல்ல, தேவ சமூகத்துல நீங்க கேட்டறியணும். ஆண்டவரே, நீர் எனக்காக குறித்திருக்கிற வழி என்ன, பாதை என்ன, நீங்க சொல்லுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்க கேட்டு உபவாசம் பண்ணி ஜெபிச்சீங்கன்னா கர்த்தர் அந்த வழியை காண்பிப்பார், பாதையை காண்பிப்பார். அதுல நீங்க நடக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு பரிபூர்ண ஆசீர்வாதங்களை உங்களுக்கு கட்டளையிடுவார். ஆசீர்வாதம் என்பது வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, பாதுகாப்பு, பலம், ஆசீர்வாதம், கிருபை. நான் ஊழியம் செய்யறேன் அப்படின்னா ஆண்டவர் எனக்காக வச்சிருக்கிற ஊழியம் என்னன்னு சொல்லி நான் கேட்டறிந்து ஆண்டவரே சொல்லுன்னு கேட்ட போது ஆண்டவர் எனக்கு அந்த ஊழியத்தை காண்பித்தார். அப்ப ஊழியமா இருந்தாலும் சரி, எந்த சின்ன வேலை பெரிய வேலை இருந்தாலும் சரி, நீங்க உபவாசம் பண்ணி ஆண்டவரே எனக்கான வழி என்ன, எனக்கான பாதை என்னன்னு கேட்டறியும் போது கர்த்தர் உங்களை பலப்படுத்துவார், பரிபூர்ணத்தில் நடத்துவார். இந்த வீடியோ தொடர்ச்சி பாருங்க. எங்களுக்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.